சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் சிந்திப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. வணக்கம். நேற்று கிறிஸ்துமஸ் பெருவிழா உலகம் முழுவதும் மகிழ்ச்சியோடு ஆர்வத்தோடு கொண்டாடப்பட்ட ஒரு தினம். நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் டெல்லியில் இருக்கக்கூடிய கேத்தட்ரல் சர்ச் அங்க கூட்டு பிரார்த்தனையில அவர் பங்கெடுத்திருந்தார். அந்த காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. அவர் எவ்வளவு ஆர்வத்தோட அந்த மியூசிக்ஸ்க்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு அந்த கூட்டு பிரார்த்தனையில அவரும் இருந்திருந்தார். ஆனால் அவருடைய அதாவது அந்த கட்சியை சார்ந்த சித்தாந்தம் சார்ந்த ஆட்கள், பிஹெச்பி, பஜ்ரங் தள் போன்ற ஆட்கள் நிறைய அட்டூழியங்கள் செய்திருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்துமஸ் விழால போய் அடிச்சு உடைக்கிறது, கிறிஸ்துமஸ் அடையாளங்களை அடிச்சு உடைக்கிறது, டிஸ்டர்ப் பண்றது, கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது இந்து ராஷ்டிரம், நீங்களாம் வெளில கிளம்புங்கன்னு சொல்றது, இந்த மாதிரியான ஒரு கூண்டாஸ் ஒரு நடவடிக்கை அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு வட மாநிலங்கள்ல, ஒடிசா, சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் இன்க்ளூடிங் டெல்லி வரைக்கும் நடந்திருக்கு. எப்படி இந்த சூழல் நம்ம பார்க்கிறது? அவங்க சித்தாந்தம் சார்ந்த அப்படியெல்லாம் இல்ல பாலாஜி. பாஜக ஆளுங்களே அடிச்சு உடைச்சிருக்காங்க. பாஜகவோட ஆளுங்க இங்க கேரளால ஒரு சம்பவத்துல குழந்தைங்களை தொல்லை பண்ணி அந்த ட்ரம் கிரிம் எல்லாம் உடைச்சு போட்டான். நீங்க ஜபல்பூர்ல எடுத்தீங்கன்னா ஒரு பிஜேபியோட ஏதோ ஒரு மகிழா மோர்ச்சாவோட ஏதோ ஒண்ணு போஸ்ட்ல இருக்கு. அந்த அம்மா போய் கண்ணு தெரியாதவங்களை போய் தாக்கியிருக்கு. நீங்க இதோட ரொம்ப முக்கியமா ஒரு மக்கள் ஒன்னும் புரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு பெரிய ஒரு இக்கனாமிக் ஈகோ சிஸ்டம் இருக்கு. இதுல ஒரு பெரிய பணம் பட்டுவாரா போயிட்டு இருக்கு இது ஆர்கனைஸ் பண்றதுல. இப்ப பஜ்ரங் தள் சும்மா ஃப்ரீக்கு போய் பண்ணல. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பின்னாடியும் அந்த நிகழ்வை காமிச்சு நாங்க இந்துக்களை காப்பாத்துறோம் அப்படின்னு காமிச்சு பல கோடி கணக்கான ஒரு ரொட்டேஷன் பணம் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 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 மிலிட்டியா ஒரு மிலிட்டன்ட் ஃபோர்ஸ் வேணும் பிஜேபிக்கு. அந்த மிலிட்டன்ட் ஃபோர்ஸை தக்க வைக்கணும், பயம் தக்க வைக்கணும் மக்கள் மத்தியில. அனைத்து ஸ்ட்ராட்டாலையும் இப்போ ஜட்ஜ் இருக்காரு, 2 ஜட்ஜு ஒரு தீர்ப்பு பாத்தீங்களா பாலாஜி? ஒரு ஹிந்து பொண்ணு தான், ஒரு ஹிந்து பொண்ண ஒரு பிஜேபி எம்எல்ஏ ரேப் பண்றான். அந்த ஹிந்து பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகுது, அவங்க அப்பா கூட போகுது கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த ஹிந்து பொண்ணோட ஹிந்து அப்பாவை ஸ்டேஷன்ல வச்சு கொலை பண்ணிடுறாங்க. ஸ்டேஷன்ல பிஜேபியோட எம்எல்ஏட அண்ணனும் தம்பியோ. அப்புறம் பெரியப்பா கொலை பண்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கூட 2 பேர் போறாங்க கார்ல. அவங்க 2 அத்தை சித்தி நினைக்கிறேன். கார் ஆக்சிடென்ட் பண்ணி அத்தை சித்தி அவுட்டு. லாயர் கூட இறந்து போறாங்கன்னு நினைக்கிறேன். உன்னாவ் செங்கர் கேஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த பொண்ணு அந்த செங்கருக்கு அவனுக்கு மல்டிபிள் தண்டனை இருக்கு. அவனுக்கு ஒரு கோர்ட்டு நம்ம லக்ஷ்மி நாராயணான்ட்டு ஏதோ 2 பேரும் அவான்னு நினைக்கிறேன், 2 ஜட்ஜும். அந்த அவா 2 ஜட்ஜும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இவன் ஒரு த்ரெட் இல்ல. என்னங்கிறானா, செங்கர் ஒரு த்ரெட் கிடையாது, பெருசா எந்த அளவுக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. கன்விக்டட் பிரிசனரை சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்றாங்க, சென்டென்ஸை ஒதுக்கி வச்சிடுறாங்க. அந்த சென்டென்ஸை ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ தேங்க்ஃபுல்லி இன்னும் 2-3 சென்டென்ஸ் இருக்கு. அவன் ஜெயில இருந்து வெளியே வரல. பட் அது பிரசிடென்ட் ஆக்கியிருக்கு இருந்தால் ஃப்ரீ பண்றதுக்காக. வெறும் 7 வருஷம் தான் ஜெயில இருந்திருக்கான் இந்த மனுஷன். அதுல எத்தனையோ பரவலு கிளு எல்லாம் போயிட்டு வந்துட்டான். இந்த மனுஷன் ஜெயில இருக்கும் போதே சாக்சி மகாராஜ் யார் கிறிஸ்டியன்ஸ் எதிர்த்து முஸ்லீம் எதிர்த்து பயங்கரமான கக்குவானோ அவன் ஓட்டு கேட்கறதுக்காக இவன் கிட்ட போறான். யாரு? ஹிந்து பொண்ணு, ஹிந்து அப்பா, ஹிந்து அம்மா, ஹிந்து 2 அத்தை சித்தி எல்லாத்தையும் கொலை பண்ணவன். அவன் சப்போர்ட்டுக்கு என்டையர் பிஜேபி எக்கோ சிஸ்டம் நிக்குது. எப்படி நிக்குதுன்னா, இப்போ விக்டிம் எனக்கு நியாயம் வேணும்னு இந்தியா கேட்ல போய் உட்காந்துட்டாங்க. டெல்லி போலீஸ் தூக்கி மிதிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு எந்த வீட்டுல போய் வாடகைக்கு இருந்திருக்கோ அந்த வீட்டை காலி பண்ண வைக்கிறாங்க, வீடு கொடுக்க கூடாதுன்ட்டு. இந்த பொண்ணு ராகுல் காந்தி கிட்ட அப்பீல் பண்ணியிருக்கா. ராகுல் காந்தி ஆபீஸ் கூப்பிட்டு இருக்காங்க, நீங்க வாங்க இங்க நாங்க மீட் பண்ண. ஏதோ ராகுல் காந்தி சந்திச்சிருக்கா போல. அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டர் கிட்னாப் பண்ணிடுச்சு இந்த பொண்ணை.
எப்படி ராகுல் காந்தியை சந்திக்கலான்ட்டு ஒரு ஃபேக் ஹிந்துக்களுக்காக ஒரு ஃபேக் பார்மசூட்டிக்கல் ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு மத்திய பிரதேஷ்ல பெரிய அளவுல, யூபில, மத்திய பிரதேஷ்ல, புதுச்சேரியும் ஒண்ணு பிடிச்சிருக்காங்க அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனி ஒண்ணு கொடுத்த பாஜக. இவங்க எல்லாம் மருந்து ஹிந்துக்களுக்கு தான் விற்கிறாங்க. இந்துக்களுக்கு மருந்து வித்து கோடி கணக்குல, ஒரு கோடி 2 கோடி 10 கோடி இல்ல, இது ஒரு 10,000 கோடி ஸ்கேம் ஆயிட்டு இருக்கு பாலாஜி. அப்ப எந்த அளவுக்கு விஷத்தை கொடுத்திருக்காங்க. ஒருத்த மருந்து வாங்குறானா சரி அவனுக்கு குணம் ஆகணும்னு வாங்குறான், அது மருந்தே இல்ல, அது வெறும் தண்ணியா இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு, கொடுத்துட்டான், ஃபேக் மருந்தா இருக்கு. இந்த ஊழல்ல பாஜக பெரும்பாலும் ஆளுங்க இருக்காங்க பயங்கரமா. அப்போ இந்த ஹிந்து முஸ்லிம் எங்க போகுது? சடனா பாத்தீங்கன்னா 80 ப்ராஜெக்ட் 10,000 ஏக்கருக்கு மேல 80 ப்ராஜெக்ட் நாடு முழுக்க 10,000 ஏக்கருக்கு மேல 80 ப்ராஜெக்ட் நாடு முழுக்க ஓடிட்டு இருக்கு. வேற வனத்தோட நிலத்தை எடுத்து மரத்தை வெட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது சிங்ரோலியா இருக்கலாம், இப்போ அராவலி ஹில்ஸா இருக்கலாம், சேவ் அராவலி கேம்பெயின் ஃபுல்லா போயிட்டு இருக்கு அங்க இங்க. அப்ப ஹிந்துக்களுக்கு காத்து வேண்டாமா? பல்யூஷனோட உச்சக்கட்ட இஷ்யூ போயிட்டு இருக்கு டெல்லியில. எனக்கு தெரிஞ்சு டெல்லி பாப்புலேஷன் 4 கோடி 5 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன். கம்மியா இருக்காது, 4-5 crores இருக்கும். அந்த என்டையர் ஏரியா இஸ் ஹைலி பல்யூட்டட். ஹரியானா வரைக்குமே ரொம்ப ஹைலி பல்யூட்டட். அந்த ஏரியா பயங்கர பல்யூஷன் லெவல்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியாவோட 200 ஹைலி பல்யூட்டட் சிட்டிஸ் உலகம் முழுக்க இருக்க 200 ஹைலி பல்யூட்டட் சிட்டிஸ்ல ஐ திங்க் 180 170 இந்தியால இருந்து தான் இருக்கு. அவ்வளவு பல்யூஷன் லெவல் பயங்கரமா இருக்கு நம்ம நாட்டுல. அப்ப அந்த பல்யூஷன் ஹிந்துக்களுக்கு இல்லையா, பாதிக்காதா? அதுல கூத்து என்னன்னா, பல்யூஷன் இருக்கிறது இருக்கு. டெல்லியோட சிஎம், பாஜக சிஎம் சொல்லுது அது ஏக்கிவை ஒரு தெர்மோமீட்டர் மாதிரி, அது ஒரு டெம்பரேச்சர் மாதிரி, அது டெம்பரேச்சர் அப்படிங்கிற அந்த அம்மா. இது என்ன கொடுமைங்க, இதுல எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கிறதையே. நாட்டுல உச்சத்துல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இவங்களுக்கு இந்த கிறிஸ்டியன் ஹிந்து முஸ்லிம் ஹிந்து கேடு கட்ட ஜன்மனா இந்த பாஜக மாதிரி ஒரு கட்சி, இந்த பாஜக கூட இருக்கிற விஸ்வ இந்து பரிஷத்து, பஜ்ரங் தள், முதல்ல சவுத்ல கொஞ்சம் சேஃபா இருக்கும். ட்ரைபல் பீப்புளை சூஸ் பண்ணி அங்க ரியாட்ஸ் நடக்குது, அங்க பிரச்சனைகள் நடக்குதுன்னு ஊடகங்கள்ல நம்ம பார்ப்போம். வை ட்ரைபல் பீப்புள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சி, ட்ரைபல்ஸ், தலித்ஸ் இவங்க 2 பேரும் எங்களுக்கு வேலைக்காரங்களா இருக்கணும். இவன் கன்வர்ஷன் பண்றான்ல, இவன் ஹிந்து மட்டும் என்ன கிழிச்சிட்டு போறான்? இவன் இல்ல ஹிந்துவா இருந்து என்ன கிழிச்சிட்டு இருக்கான்? அதுக்குன்னு கிறிஸ்டியனா இருந்த ஒன்னும் கிழிக்க போறது இல்ல, முஸ்லீம் இருந்த கிழிக்க போறது இல்ல, என்னோட தனிப்பட்ட பார்வை இது. பட் இவன் கன்வர்ஷன் யார் ஊறான்? ஐயோ கன்வர்ஷன் ஆகிறாங்க, வேலைக்காரங்க போறாங்கல்ல, வர்ணா சிஸ்டம்ல இருந்து வெளியே வரணான்ல, நான் சூத்ரன் இல்ல, நான் எஸ்சி இல்ல, அந்த பட்டியல இருந்து வெளியே வரும்போது என்ன ஆகுது? அந்த பட்டியல இருந்து வெளியே வந்த உடனே என்ன ஆகுதாங்க? அவன் முன்னேற்றம் ஆகுது, அவன் முன்னேற்ற பாதத்துல போறான். அது இவனால எப்படி தாங்கிக்க முடியும்? இவனுக்கு ஆளுங்க வேணும்ல வெட்டு குத்துக்கு, இவனுக்கு ஆளுங்க வேணும் இவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு. அப்ப அங்க பகட்டம் ஆகுது. ஒரு கம்யூனிட்டி வந்து போயிடுச்சு சர்ச்சுக்கு, அங்க ஸ்கூல்லயே படிக்க வச்சிடறாங்க, எஜுகேஷன் கொடுக்குறாங்க, கொஞ்சம் நல்லா மேல வந்துடுறான். பக்கத்துல இருக்கிறவங்களாம் பாக்குறா, ஐயோ பாடுறா அவன் முன்னேறி போயிட்டான், நம்ம 2 தலைமுறையா அப்படியே கிடக்குறோம், நம்மளோட குலத்தொழில் சொல்லிட்டு நம்மள சாக்கடை அல்ல வச்சுட்டே இருக்கானே. அவர் மாற்றத்துக்கு நோக்கி போகும்போது இவனுக்கு பகட்டாவது இல்ல, எப்படா போலான்ட்டு. எங்களுக்கு யார் சர்வீஸ் பண்ணுவாங்க? இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, பணம் போட்டு விளையாடுது, எல்லாம் விளையாடுது. பட் இதுதான் பாலாஜி. பட் ஆனா மோடி கலந்துக்கிறது நமக்கு ஒரு நேஷனல் லெவல்ல தெரியும் இல்லையா? இப்ப மோடி கலந்துக்கிறாருன்னு இப்ப இங்க அட்டாக் நடக்குது, ரியாட்ஸ் நடக்குது அப்படின்றதும் மீடியால தெரியும், குளோபல் லெவல்ல வந்து அது தெரியப்படும். இப்போ மோடி அவர்கள் கேத்தட்ரல் சர்ச்ல போய் பிரேயர்ல கலந்துக்கிறார் அப்படின்றதும் ஒரு முக்கிய செய்தியாவும் பார்க்கப்படுது இல்லையா? அவரு ஏன் இதை பண்றாரு? இல்ல இதை பண்றதுனால அங்க ரியாட்ஸ் கம்மியாகும், அங்க புரிஞ்சுப்பாங்கன்றதுனால அதை பண்றாரு? எப்படி இதை? சரி பாலாஜி, இந்த பங்களாதேஷ்ல ஒரு ஹிந்துவை கொலை பண்ணிட்டாங்க. இந்தியாவே எப்படி கொந்தளிக்குது, ஐயோ ஹிந்துவை கொலை பண்ணிட்டாங்க, கண்டிப்பா கொந்தளிக்கணும். யாரையும் கொலை பண்ணக்கூடாது. மாப் வயலன்ஸ் வந்து எக்காரணத்துக்கும் நம்ம ஏத்துக்க முடியாது. பட் யார் கொலைக்கிறானா,
அங்கதான் சங்கடமா இருக்கு. நம்ம நாட்டுல வாரம் வாரம் ஒரு முஸ்லீமை கொலை பண்ணிட்டு இருக்கோம். வாரம் வாரம் ஒரு முஸ்லீமை கொலை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ உச்சத்துல போய் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பிஎம் வந்து கத்தீட்ரலுக்கு போனாருன்ட்டு, பிஎம் துபை ஷேக்கும் கட்டுப்பிடிக்கிறாரு. பிஎம் அடானிக்கு நம்ம பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் விற்கிறாரு. அடானி அந்த பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்து யாருக்கு விற்கிறா? இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கத்தார் கம்பெனி, கத்தார் ஷேக்குக்கு விற்கிறாரு. அப்ப நாட்டோட பாதுகாப்பு என்ன வருது? இங்க முஸ்லிம் இல்லீகல் மைக்ரண்ட்டுங்கிறான், பங்களாதேஷிங்கிறான், அப்படி ஒரு கிரியேட் பண்ணிட்டான். நான் என்ன சொல்றேன், பங்களாதேஷ் உள்ள வந்துட்டாலும் இவன் என்ன கெடுத்துட்டு போறான் உங்க நாடு? ஏழை ரெஃப்யூஜியா இருக்கான், ரோஹிங்கியா வந்துட்டான், என்ன கெடுத்துட்டு போறான்? எனக்கு பயம் எங்க இருக்குன்னா, ஐசிசி டோர்னமெண்ட் நடந்தது இல்ல பாலாஜி, உமன்ஸ் வேர்ல்டு கப் பாத்தீங்களா? ஹையஸ்ட் வியூவர்ஷிப் கிடைச்சது. நம்ம பெண்கள் ஜெயிச்சாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பாக்க. ஆனா இன்னொரு ஒண்ணு காட்சி அதுல பாக்கல. நீங்க யாருமே பாத்திருந்தாலும் கண்டிச்சிருக்க மாட்டீங்க. சுத்தி ஸ்டேடியம் சுத்தி அந்த பில்போர்ட்ஸ் இருக்கும்ல, அந்த பவுண்டரி லைன்ல வச்சிருப்பாங்கல்ல, ஒரு தாட்டி பால் 4க்கு 3 அந்த பில்போர்டு தெரியும்ல, அது அராம்கோ கம்பெனி. இது அதுல அராம்கோ கம்பெனி பேர் இருந்தது. அராம்கோ யாரு? கிங் ஆஃப் சவுதோட கம்பெனி. கிங் ஆஃப் சவுத் யாரு? மெக்கா அண்ட் மதீனாவோட கஸ்டோடியன். அந்த பெட்ரோ கெமிக்கல் கம்பெனி இங்க இருக்கிற ஐசிசி யார்? அமித்ஷாவோட பையன், அமித்ஷாவோட புள்ள. ஏன் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குது? எப்படி இருக்கு பாருங்க தமாசு. இங்க அப்துல்லான்ட்டு ஒரு பொண்ணு, பிஜேபியில இருக்கிற ஒரு லேடி ஏர்போர்ட்ல திட்டுறா, நீங்க அப்துல்லா எல்லாம் கெடுத்துட்டீங்க நாடையே. ஆனா இதே ஹிந்து எப்படி பிச்சை எடுக்கிறா பாத்தீங்களா? சவுதி அரேபியால, கல்ஃப்ல எல்லாம் இங்க வேலை கொடுன்னு பிச்சைக்கார மாதிரி நிக்கிறான்ல. இதே கிறிஸ்டியன் நாட்டுல நிக்கிறான்ல, கனடால கூடுறதுக்கு எத்தனை லட்சக்கணக்கு கொடுக்குறானே. இதே குஜராத் நாட்டுல இருந்து கிறிஸ்டியன் பீஃப் ஈட்டிங் நாட்டுல போய் எப்படி அலையறாங்க பாத்தீங்களா? எல்லாம் தலை கீழே இருக்குங்க. ஒன்னும் புரியாம ட்ரம்ப்புக்கு ஒரு நாள் கோயில் கட்டினாங்க, அப்புறம் புட்டினுக்கு ஒரு நாள் கோயில் கட்டுவான். இவ்வளோ கேடு கெட்ட ஜன்மங்களா இருப்பாங்க இந்த சங்கி மங்கிங்க. ஜின்பிங்க்கும் கோயில் கட்டுவாங்க சீக்கிரம். ஆமா, அடானி கட்டிட்டான். தோழருக்கு வீர அடானி என்ன பண்ணிருக்கான்? சைனீஸ் அம்பாசிடர் வந்து இந்தியன் சாயில்ல கூப்பிட்டு டெல்லியில ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி, சைனீஸ் அம்பாசிடர் வந்து அந்த மீட்டிங்ல இருந்து சைனா இந்தியா டைஸை ஸ்ட்ரென்தன் பண்ற பேர்ல அமெரிக்கா திட்டுறாரு. அந்த டிராபிக் டாரிஃப் கதெல்லாம் எங்க போச்சு ஒண்ணுமே புரியல யாருக்குமே. இன்னும் மறந்துட்டோம்ல, கொஞ்ச நாள் பேசணும். அந்த டாரிஃபோட இம்பாக்ட் என்ன ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. கொடுமையா இருக்கும் பாலாஜி. நாடை எந்த கொடுமைக்கு எடுத்துட்டு போயிறாங்கிறது, எங்கேயோ கீழே கொண்டு போயிட்டான் பாதாளத்துல. என்ன இந்த நரேகா ஸ்கீம்னால, சோனியா காந்தி கொண்டு வந்த நரேகா ஸ்கீம்னால இந்த நாட்டுல வேஜஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மக்கள் அடிமையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. இல்லாட்டி பெண்கள் அடிமையா இருந்தாங்க முதலாளிங்களுக்கு, பண்ணையா இருக்கு. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு சோனியா காந்திக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இந்த இட்டாலியன் சோனியா காந்திக்கு நன்றி சொல்லணும் நாட்டு மக்கள். அதே டைல்யூட் பண்ண இப்ப வந்துட்டான். டைவர்ஷன் வேணும், அங்கிங்க நிறைய டைவர்ஷன்ஸ் கொடுக்கணும். அது டைவர்ஷன் பயங்கரமா இருக்கு. இட்டாலியன் சோனியா காந்தின்றத நீங்க நம்புறீங்களா? ஆமா, இட்டலியில பிறந்த அம்மா தானே, அந்த அம்மா தான் வந்து நம்மளை காப்பாத்துச்சு. நீ கிறிஸ்டியன் மெலோனி பின்னாடி போ. She is an Italian by birth. She came to India. She saved the country. என்ன டவுட் இருக்கு அதுல? ரைட் டு இன்ஃபர்மேஷன் யார் கொண்டு வந்தா? ஆர்டிஐ கொண்டு வந்தது யாரு? நரேகா கொண்டு வந்தது யாரு? ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃபுட் யாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் யார் கொண்டு வந்தா? இவ்வளவு ஒரு சென்சிட்டிவான டேட்டா நான் பார்த்ததே இல்லை. இன்ஃபேக்ட் இதுவும் சொல்லிடுறேன், 2010 நான் செடிஷன்ல ஜெயில் போயிருக்கேன் மன்மோகன் சிங் பீரியட்ல. அவங்களை எதிர்த்து இன்னைக்கும் எதிர்ப்பேன் காங்கிரஸை. பட் ஐ ஹவ் ஸ்பெஷல் ரிகார்ட்ஸ் ஃபார் சோனியா காந்தி. ஷீ சேவ்ட் தி கண்ட்ரி. எழுதி வச்சுக்கோங்க. இது நரேகா ஸ்கீம் டைல்யூட் ஆச்சுன்னா அது ஜிராம்ஜி கொடு, சீதாராம் கொடு பேரு, நாராயணா கொடு, சிவான் கொடு, ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போ.
ஆனா இந்த 60% 40% ஸ்டேட் கவர்மெண்ட் 40 கொடுக்கணும் 60 கொடுக்கணும் ஒர்க் டிக்டேட் பண்ற டெல்லியில இருந்து பண்ணுவோம். டேஞ்சரஸா போயிட்டு இருக்கு பாலாஜி. இது புளிஞ்சு இந்த எடுத்துரும் ஸ்கீமை டைல்யூட் டெவலப்மெண்ட். பண்ணணும். இந்த ஸ்கீமை டைல்யூட் பண்ணணும். இந்த ஸ்கீமை டைல்யூட் பண்ணணும். பயங்கரமா டைல்யூட் பண்ணிடும். பயங்கரமா டைல்யூட் பண்ணிடும். நீங்க இவ்வளவு கெயின்ஸ் அந்த ஸ்கீம் கொடுத்த கெயின்ஸை வந்து டைல்யூட் பண்ணீங்கன்னா திரும்பவும் இப்போ பிராங்கா சொல்றேங்க, இன்னைக்கு மேசன் ஒர்க்குக்கு 1500 rupees நான் கொடுத்துட்டு இருக்கேன். per day. I am employing masons. Farm workers 500, 400, 600 இப்படி போயிட்டு இருக்கு. அது குறைஞ்ச டைம் இருக்கும். மேசன் கொஞ்சம் அதிகம் டைமுக்கு. பட் இந்த வேஜஸ் அச்சீவ் பண்ணிட்டு ஒருத்தர் டிக்னிஃபைட் லைஃப் அவங்க ஃபேமிலி கொடுக்க முடியுது. எஜுகேஷன் டிக்னிட்டியோட கொடுக்க முடியுது. நீங்க எஜுகேஷனை டைல்யூட் பண்றீங்க, ஹெல்த்தை டைல்யூட் பண்றீங்க, எல்லாத்தையும் காஸ்ட்லி ஆக்கி வச்சிருக்கீங்க, அனைத்தையும் குட்டிச்சோர் ஆக்கி வச்சிருக்க. அண்ட் இந்த ஸ்கிமேட்டிக்ஸ்ல இருந்து இதுல இருந்து நான் அடிக்கிற லூட்டியில இருந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் அடானி கிட்ட கொடுக்கறதுல இருந்து நான் திசையை திருப்பணும்னா பஜ்ரங்தள் மாதிரி ஆளுங்க, விஸ்வ இந்து பரிஷத் மாதிரி ஆளுங்க, பிஜேபியில் இருக்கிற ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ், பிஜேபியில இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாம் ஒழுங்கா செயல்படுத்திட்டு இருக்கணும். அவன் கண்டினியூட்டில அவன் வேலையை காமிச்சிட்டு இருக்கணும். ஒழுங்கா செயல்படுத்தணும்னா அவனோட வேலை இருக்குல்ல, அது ஒழுங்கா செயல்படுத்திட்டு இருக்கான். வன்மம் கக்கிறது, ஹேட் ஸ்பீச் கொடுக்கறது, புது டைரக்ஷன்ல நாடை கொண்டு போறது, பொய்யா பேசுறது. அண்ட் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும். உச்சக்கட்டம் அயோக்கியத்தனம் தமிழ்நாடு கவர்மெண்ட். இது உச்சக்கட்டம் அயோக்கியத்தனம்ங்கிறேன். எச் ராஜா அண்ணாமலையை பனிஷ் பண்ணாம இருக்கிறது. அவன் படம் எடுக்கிறான், படமாடா எடுக்கிறான். இந்த எச் ராஜா படமா எடுக்கிறான். ராஸ்கல் நாஸ்திகனை வெட்டுறானா. இதே வெற்ற பாஷைய முத்துராமலிங்க தேவர் அண்ணா கிட்ட சொன்னாராம். அண்ணாமலை கக்குனா. நம்பிக்கை பத்தி பேசினா மதுரை மீனாட்சி கோயில்ல பாலபிஷேகம்ல ரத்த அபிஷேகோடு முத்துராமலிங்கம் தேவர் பேசினார். அப்படி பேசவே இல்லை. இவனே அவன் கக்கி விட்டான். எவ்வளவு கொடூரம் பாருங்க, நினைச்சு பாருங்க. இதெல்லாம் அன்பார்ச்சுனேட்டா இருக்கு பாலாஜி. நம்ம ஏதோ ஒன்று தவிச்சிட்டு இருக்கோம், பார்க்கலாம் எப்படி போகுது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி பாலாஜி.